ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் ஜோஹோல இருந்து ஒரு சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் தான் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது 2025 கிராஜுவேட்ஸ் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்டா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நீங்க டிகிரி படிச்சிட்டு இருக்கவங்க உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும், இல்ல நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், அதர் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனில போகணும், இல்லைனா இப்ப வந்து பைத்தான் இந்த ஏஐ மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவைஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மெயினா நீங்க கத்துக்க வேண்டியது பைத்தான். ஸோ அந்த பைத்தான் பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் பைத்தான் மட்டும் படிக்கணும் இல்ல ஜாவா படிக்கணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும், நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில லொக்கேட்டடா இருக்கு. இங்க பைத்தான் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து கூட வந்து ரெண்டு பேர் ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பத்தின நான் டீட்டெயிலும் போறேன். இன்னைக்கு கூட இப்ப கூட அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டடா வந்துட்டு இருக்கும். நீங்க நம்ம ஒரு இடத்துல போய் படிக்க போறோம், நமக்கு வேலை கிடைக்குமா என்னெல்லாம் டவுட்ஸ் எல்லாம் வேணா நீங்க வந்து இங்க இன்ஸ்டியூட்ல வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு, நீங்க வந்து என்ன மாதிரிலாம் கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அட்வான்ஸ் கோர்சஸா பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் இதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். இது ட்ரைனிங் பிளஸ் பிளேஸ்மெண்ட், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்க கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும், லீகல் சம்மர் இன்டர்ன்ஷிப். ஓகே, in this program interns will be introduced to key concept and skills relevant to the tech industry essential for functioning as a corporate counsel அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So ideal candidates are law graduate with strong analytical writing and communication skills இருக்கு அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஜோஹோ பாத்தீங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வேணும்ன்றது சொல்லுவாங்க. இப்போ எல்லா கம்பெனிஸுமே நான் ரெகுலரா வீடியோல போடுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் மெயினாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க நீங்க இன்ஸ்டியூட்ல கம்யூனிகேஷன் சேர்த்தே தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். This is a unique opportunity to develop a deep understanding of in-house legal work in a corporate settingல நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா only for candidates who complete their degree in the year of 2025. இப்போ நீங்க முடிக்க போறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், 2025 கிராஜுவேட்ஸ். அதுல லா கிராஜுவேட்ஸ் மெயினா நீங்க அப்ளை பண்ணலாம், மற்றவங்களும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோ எஸ்டானிசியா சென்னையில தான் வந்து இது இன்டர்வியூ நடக்க போகுது, அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தி டியூரன்ஸ் ஆஃப் த இன்டர்ன்ஷிப் வில் பி 6 months. ஓகேவா? எப்பவுமே ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா 3 months இருக்கும், இல்லைன்னா 6 months கொடுப்பாங்க. ஓகே, based on the performance during the first month, candidates will be shortlisted and the candidates who are selected will continue their internship for the next 5 months. ஆக்சுவலா 1 month நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 5 monthக்கு கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 2nd March 2025 4 PM. அதாவது இன்னைக்கு 1st March நான் இப்போ அப்லோட் பண்றேன் அப்படின்னா நீங்க 2nd March நாளைக்கு சண்டே 4 PM குள்ளதான் இந்த லிங்க் ஆக்டிவா இருக்கும், அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, டென்டேட்டிவ் டேட் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 8th March. ஒன்லி தி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் அன் இமெயில் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட். இது அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் டெக்னிக்கல் ரைட்டருக்கே மேம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து மெயில் வரல அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்க எப்பவுமே நான் சொல்றதுதான், நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்களோட ஷார்ட் லிஸ்ட் ஆனா மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு மெயில் வரும். மெயில் வரவங்க மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் டு அட்டெண்ட் த டெஸ்ட். ஓகே, இன்டர்வியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃப்ரம் த ரிட்டன் டெஸ்ட் வில் ரிசீவ் அண்ட் ரெகார்டிங் நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகே, சம்மர் இன்டர்ன்ஷிப் பிகின்ஸ் பேட்ச் 1 பாத்தீங்க அப்படின்னா 2nd June 2025 ஸ்டார்ட் பண்றாங்க. பேட்ச் 2 ஃப்ரம் 1st July 2025 ஸ்டார்ட் இருக்கும். ஓகேவா? இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். The candidates internship batch will be communicated along the selection results by the HR. நீங்க இதுல இந்த ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டு பத்தி எல்லாமே HR உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்கன்றத கொடுத்துட்டாங்க.
அடுத்து நெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. After candidates on successful completion of 6 months internship may be considered for employment at Zoho. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க 6 months அப்படின்னா நீங்க அடுத்து ஜோஹோல ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2025 முடிக்க போறாங்க, இல்ல ப்ரீவியஸ் பேட்சா இருக்காங்க, கரியர் கேப் இருக்கு, அவங்க நான் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து அறிவு இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில லொக்கேட்டடா இருக்கு. ஸோ இங்க இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க டிகிரி முடிச்சவங்க, நான் வந்து இப்போ வைவா அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து கத்துக்கிட்டு நீங்கள் மே மந்த்துக்குள்ள வேலைக்கு போகணும், மே ஜூனுக்குள்ள அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல டைரக்டாவே வந்து கூட நீங்க இன்ஸ்டியூட்ல விசிட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, எந்த காலேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க, என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க, காலேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் 2025 கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நீங்க வேற இயர் 2014ல இருந்தே இது இருக்கு. ஸோ அது எப்படின்றது பாசிபிலிட்டி தெரியல. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க, கரண்ட் லொகேஷன் எங்க, ஒய் டிட் யூ டேக் அப் லா, எதுக்கு எடுத்தீங்க அப்படின்றது கொடுங்க. லா கிராஜுவேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்க வந்து வேற மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹவு வில் திஸ் இன்டர்ன்ஷிப் ஹெல்ப் யுவர் கரியர். ஓகேவா? இந்த இன்டர்ன்ஷிப் எந்த அளவுக்கு உங்களுக்கு கரியரை பூஸ்ட் பண்ண போகுது அப்படின்றத நோட் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ். ஓகேவா? இதை பத்தி எப்படி தெரியும் அப்படின்றத நீங்க போட்டுக்கோங்க. ஐ அக்னாலஜ் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு அப்ளை பண்ணிட்டு யாராவது உங்களுக்கு வந்து மெயில் வந்துருச்சு அடுத்த ப்ராசஸ் பத்தி அப்படின்னா அது என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கும் எப்படி இருக்குன்றத வேணா நீங்க மெயில் அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next video.